போக்சோ குற்றங்களில் ஈடுபடும் ஆசிரியர்களின் கல்விச் சான்றிதழை ரத்து செய்ய பள்ளிக்கல்வித்துறை ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. போக்சோ குற்றங்களில் ஈடுபடும் ஆசிரியர்களின் கல்விச் சான்றிதழை ரத்து செய்யும் ஆலோசனையை பள்ளிக்கல்வித்துறை தற்போது மேற்கொண்டிருக்கிறது. இதற்கு முன் போக்சோ குற்றங்கள் ஆசிரியர் மீது அந்த போக்சோ வழக்குகள் இருந்தால் அவரை பணியிடை நீக்கம் செய்வார்கள். அதன் பிறகாக நீதி விசாரணைக்கு பிறகு அதில் இருக்கக்கூடிய தீர்ப்புகளின் அடிப்படையிலே அவர்களுக்கான தண்டனை வழங்கப்படும். அதில் அவர் நிரபராதி என நிரூபிக்கப்பட்டால் அவருக்கான அந்த பணி நீக்கம் திரும்ப பெறப்பட்டு அவர் பணியில் சேர்த்துக் கொள்ளப்படுவார். ஆனால் அவர் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் அவருடைய கல்விச் சான்றிதழ் ரத்து செய்யப்பட்டு மேலும் அவர் பணி நீக்கமும் செய்யப்படுவார். ஆனால் தற்போது இந்த போக்சோ குற்ற வழக்குகள் வரும்பொழுது முதற்கட்ட விசாரணையில் அவர் மீதான குற்றம் உறுதிப்படுத்தும் விதமாக இருந்தால் அவர்களுடைய கல்விச் சான்றிதழ் ரத்து செய்யப்படும் விதமாக இந்த தண்டனைகளை அதிகப்படுத்தும் விதமாக ஒரு வரைவறிக்கை தயார் செய்யப்பட்டு வருவதாகவும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சரின் உத்தரவின்படி இந்த போக்சோ குற்றங்களில் ஈடுபடக்கூடிய ஆசிரியர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்காக இந்த புதிய வரைவறிக்கை 4 நாட்களில் வெளியாக இருப்பதாகவும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இதுவரைக்கும் 238 போக்சோ வழக்குகள் பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மீது இருப்பதாகவும் அதில் 56 பேருக்கான இறுதி தீர்ப்பு வரும் 10ஆம் தேதி வெளியாக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். அவர்களின் மீது குற்றம் உறுதி செய்யும் பட்சத்தில் அவருடைய கல்விச் சான்றிதழ் ரத்து செய்யப்படும். ஆனால் இனிவரும் காலங்களில் போக்சோ குற்றங்களில் ஈடுபடக்கூடிய ஆசிரியர்களுக்கு உடனடியாக தண்டனை கிடைக்கும் விதமாக அவருடைய கல்விச் சான்றிதழ் ரத்து செய்யப்பட்டு அவர்கள் வேறு எங்கும் பணியாற்ற முடியாத சூழலை ஏற்படுத்தும் விதமாக நடவடிக்கை மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜன்.